அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். சிலர்களை பார்க்கிறோம், கருவிலே மரணிக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் பிறந்தவுடனே மரணிக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் வாலிபத்திலே மரணிக்கிறார்கள். இன்னும் அதிகமானவர்களை பார்த்தால் வயோதிபம் அடைந்து அதிலே மரணிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்த இந்த உலக வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு காலம், எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், எனது உம்மத்தின் இந்த வாழ்க்கையுடைய காலம் 60-70 என்று நபி அவர்கள் அந்த குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அதற்கு உள்ளால அதிகமானவர்கள் மௌத்தாகுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த வாழ்க்கையை தந்து இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் பல நிஅமத்துக்களை அருளியிருக்கிறான். நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம், எல்லாரும் இன்றைக்கு சாப்பாடு என்ற ஒன்றை ருசித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று குடிபானம் என்ற ரீதியில் பல ருசியான குடிபானங்களை குடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சாப்பாட்டில் டேஸ்ட் பார்த்து கொண்டிருப்பதை போன்று எத்தனையோ ட்ரிங்க்ஸ்களை குடித்துக் கொண்டு அதையே சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி உடம்பை வளர்த்து வளர்த்து ஒவ்வொரு நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு முக்கிய தேவை அவன் திருமணம் முடிக்க தேவையாக இருந்தால் அவன் திருமணம் முடிக்கிறான், அதிலேயும் ருசி பார்க்கிறான். சிலர்களை பார்க்கலாம், ஒரு அறிவிலே முன்னேறி சென்று நல்ல ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதை அடைந்து அவன் அதிலேயும் ருசி பார்த்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லா விதத்திலையும் ருசி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சிலர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் சிலர்கள் ருசி பார்ப்பதை போன்று சில சாப்பாடு ருசியாக இருக்கும், சில குடிபானங்கள் ருசியாக இருக்கும். அதே போன்று அதே குடிபானம், அதே சாப்பாடு சிலருக்கு கசப்பாக இருக்கும். காய்ச்சல் வந்தவனை பார்த்தால் அவனுக்கு டேஸ்டான எந்த சாப்பாடை கொடுத்தாலும் அவனுடைய நாவு கசப்பை தான் காட்டிக் கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இப்படி ருசி பார்ப்பதை போன்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும், சிறுவனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம், ஆண் பெண் என்ன எல்லாரையும் விட்டு வைக்காத ஒரு விடயம் தான், எல்லாரும் ருசி பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தான். அதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா மனிதனும் மௌத் என்றதை குடித்தே ருசி பார்த்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் எப்படி நாங்கள் ருசி பார்த்து இன்பமாக அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ எங்களுடைய மௌத் எங்களுக்கு ருசியாக இருக்கணும், டேஸ்டாக இருக்கணும். சிலர்கள் மௌத்தாகும் போது கசப்பான மௌத்தை உணர்வார்கள். சாப்பாடிலே எப்படி கசப்பை உணர்வார்களோ அதே போன்று சிலர்கள் மௌத்தாகும் போது அவருடைய மௌத் அவர்களுக்கு கசப்பாக இருக்கும். நரகத்தை பார்த்த நிலையிலே மௌத்தாகுவார்கள். இந்த மௌத்தை விட்டும் எங்களுக்கு எப்படி சாப்பாடு ருசியாக படுமோ அதே போன்று எங்களுடைய மௌத்து எங்களுக்கு ருசியாக இருக்கணும். சுவர்க்கத்தை பார்த்த நிலையில் நாங்கள் மௌத்தாகணும். இதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் நல்லமல்கள் செய்தோம் என்றால் எங்களுடைய இந்த மௌத்து எங்களுக்கு ருசியாக இருக்கும், இன்பமாக இருக்கும். உலகத்தில் பாவம் செய்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் எங்களுடைய இந்த மௌத்து எங்களுக்கு கசப்பாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்றால் அந்த காய்ச்சல் அவனுடைய உடம்புல ஏதாவது எஃபெக்டிங் காரணமாக வந்திருக்கும். ஹீட் கூடுதலாக இருந்தால் வந்திருக்கும், ஏதாவது ஒரு காரணத்திலா வந்திருக்கும். அதே போன்றுதான் அந்த காய்ச்சல்காரன் ருசியான சாப்பாடை கசப்பாக உணர்வானோ உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பாவத்திலே இருந்தோம் என்றால் அது எங்களுடைய உடம்புக்கு எஃபெக்ட் ஆகக்கூடிய ஒன்று. இந்த பாவங்கள் பாவத்திலே இருந்தோம் என்றால் எங்களுடைய மௌத்து எங்களுக்கு கசப்பாக இருக்கும். அல்லாஹ் இதை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் ஒரு ஷாயிர் ஒரு கவிதையில் படிக்கிறார், அல் மௌத்து பாபுன் வ குல்லு நாஸி தாகிலுஹு வல் கப்ரு பைத்துன் வ குல்லு நாஸி சாகினுஹு. உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ஒரு டோ ஒன்று இருக்கிறது, ஒரு கதவு ஒன்று இருக்கிறது. அந்த கதவினால் நுழைய வேண்டியே ஆகணும். அந்த கதவுதான் மௌத்து.
அந்த கதவினால் நுழைந்தால் அவனுடைய வீடு, அந்த வீடுதான் கபரு. அந்த கபருல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனும் வசித்தே ஆகணும் என்று அந்த ஷாயிர் அழகான ஒரு கவிதையை படித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் படிப்பதனுடைய அடையாளம் என்னென்றா ஒவ்வொரு நாளும் அவர் மௌத்தை யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறார். இதனால நாங்க வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு மௌத் இருக்குது, எந்த நேரத்தில் மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. இதனால பயத்தினால அமல்களை கூடுதலாக செய்யணும். ஒரு பெண் வாரார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வாராங்க. வந்ததோட துன்யாவுடைய விஷயத்தை பத்தி கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க அந்த பெண்ணிட்ட, நீங்க துன்யாவை யோசிக்காங்க, மௌத்த அதிகம் சிந்தியுங்க. மௌத்த சிந்தித்து உலகத்தில் வாழுங்க, பாவத்தை குறைப்பீங்க, துன்யாவுடைய ஆசை குறையும், மௌத்தை யோசிச்சு கொண்டே உலகத்தில் வாழுங்க என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களோட பிள்ளையாக இருக்கலாம், பிள்ளைக்கு மௌத்த பத்தி சொல்லுங்க, மனைவிட்ட மௌத்த பத்தி பேசுங்க, எல்லாருடைய மௌத்த பத்தி தினமும் பேசிக் கொண்டிருங்க. எங்களுடைய வாழ்க்கை ஒட்டோவா திரிந்து கொண்டே இருக்கும். இபாதத்துல நாங்க கூடுதலாக கவனம் செலுத்துவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை போலத்தான் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, நீ காலை அடைந்தா மாலையை எதிர்பார்க்காதே. ஏண்டா நீ காலையில நல்ல சுகமாக இருந்திருப்பாய், திடீர்னு உனக்கு தலை சுத்து வந்திருக்கும், மாலையில பார்த்தா பள்ளியில ஓட ஜனாசா அறிவிக்கப்படும். இதனால காலை அடைந்தா மாலை எதிர்பார்க்காதே. அதே ஹதீஸ்ல பின் சைட பார்த்தோம்டா, வைதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபா, நீ மாலை அடைஞ்சா என்றா அடுத்த நாள் காலை எதிர்பார்க்காதே. நீ மாலையில ஃபேமிலியோட நல்ல ஜொலியாக இருந்திருப்பாய், நல்ல அவர்களோட சந்தோஷமாக கதைத்துக் கொண்டு பேசித்துக் கொண்டு அவர்களோட இருந்திருப்பாய். ஆனா இரவு நேரத்தில் தூங்கினாய், அல்லாஹ் ரூஹ எடுத்துட்டான். சுபஹுக்கு முன்னால ஃபஜ்ரிலே அந்த நேரத்திலே ஓண்ட ஜனாசா பள்ளியில் அறிவிக்கப்படும். இதனால அடுத்த நாள் என்று யோசிக்காம இப்ப இருக்கக்கூடிய வினாடிகள் ஒவ்வொன்றையும் இபாதத்துல கழிக்க முயற்சி செய் என்று இந்த ஹதீஸில எங்களுக்கு விளங்கெடுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்க ஒவ்வொரு நாளும் மௌத்த பத்தி யோசிச்சு வாழ்ந்தோம் என்றா எங்களுடைய வாழ்க்கையில பாவம் என்ற அந்த கதவு மூடப்பட்டிருக்கும். நல்ல விடயங்களுடைய கதவு தான் ஓபன் ஆகப்பட்டு அப்படியே திறந்து அதிலே நாங்க இருந்து கொண்டிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை யோசிக்காமத்தான் இன்றைக்கு நாங்களும் பெண்களும் இப்படி அந்த மௌத்த பத்தி சிந்திக்காமலே வாழ்வதனால தான் இப்படி பிரச்சனைகள், பாவத்திலே இருக்கிறாங்க, டிவிக்கு முன்னாலே இருக்கிறாங்க, பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, நாவால போய் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, பிசினஸ் பார்த்தா அதுல மோசடி நடந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் என்னண்டா அவருக்கு முன்னால மவுத் என்ற வீடியோ கிளிப்ஸ் இல்ல, அதனால அவர் பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த லைனை மூடுவோம், மௌத்தை யோசிப்போம், எங்களுடைய உலக வாழ்க்கைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாராக்குவோம். அப்படி இருந்தோம் தான் மௌத்து எங்களுக்கு ருசியாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், கபருடைய வாழ்க்கை டேஸ்டாக இருக்கும். சொர்க்கத்தில் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழிதான் உலகத்தில் அமல் செய்வது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போலத்தான் இன்றைக்கு பிராக்டிகலா பார்த்தா எல்லாரும், சிறிய பிள்ளைகளும் உட்பட பெண்கள் அதிகமானவர்களும் எல்லாரும் உடம்ப அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருத்தருடைய ஃபேஸ் அழகாக ஆகணும்டா அதற்கு எத்தனையோ கிரீம்ஸ்களை பாவிக்கிறார், யூஸ் பண்றார், பவுடரை யூஸ் பண்றார். இதே மாதிரி அவருடைய முடி அழகாக இருக்கணும் என்றால் அதற்கென்று எத்தனையோ ஐட்டம்கள் அவருடைய தலைக்கு முடிக்கு பாவிக்கிறார். அழகாக வாருவதற்கு எந்த திசைக்கு திருப்பினாலும் திரும்பணும் என்ற நோக்கத்தில் அவர் பாவிக்கிறார். அந்த கிரீம் அவருக்கு அப்படி உடந்து கொடுக்குது. இப்படி உடம்ப அழகுபடுத்தக்கூடிய எத்தனையோ சாதனங்களை இன்றைக்கு மக்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் யூஸ் பண்றோம். பெண்களை பார்த்தா அது ஒரு சைடு, எத்தனையோ கிரீம்ஸ்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுது அழகாக இருக்கணும் என்று, உடம்ப அழகுபடுத்த சொல்லுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அப்படியே வச்சு பார்த்தோம்டா ஒரு மனிதர் உடம்புக்கு பவுடர் பாவிக்கிறார், கிரீம் பாவிக்கிறார், தலைக்கு ஜெல் பாவிக்கிறார். இவர் மௌத்தாகினதோட இவரை கபூர்ல வச்சா
இவர் எந்த உடம்புக்கு ஜெல் பாவிச்சாரோ, எந்த உடம்புக்கு பவுடர் யூஸ் பண்ணினாரோ, எந்த உடம்புக்கு கிரீம் பாவிச்சாரோ அந்த உடம்பு அப்படியே புழு தின்ன ஆரம்பிச்சு விடும். இவர் பாவிச்ச அந்த பவுடர் வேஸ்ட், இவர் பாவிச்ச அந்த கிரீம் வேஸ்ட், இவர் பாவிச்ச அந்த ஜெல் வேஸ்ட் உடம்பு அப்படியே தின்றும். அன்புக்குரிய சகோதரர்களே, கபூர்ல உதவி செய்வது இந்த பவுடர் அல்ல. ஒரு மனிதனுக்கு கபூர்ல உதவி செய்வது இந்த கிரீம் அல்ல. ஒரு மனிதனுக்கு கபூர்ல உதவி செய்வது இவன் பாவித்த அந்த ஜெல் அல்ல. எப்படி உடம்பு அழகுபடுத்துறோமோ அத போல எங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணணும். எதால? அமல்களினால டிசைன் பண்ணணும். அமல்கள் தான். எவ்வளவு அமல் செய்யறோமோ கபருக்கு வைக்கப்பட்டதுக்கு பின்னால உடம்பு அழுகினாலும் எங்களுடைய அமல் எங்களுக்கு அங்க அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். வெளி ரங்கத்தை டிசைன் பண்றோம் இப்படி கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஆனா எங்களுடைய உள்ரங்கம் எங்களுடைய அமல்களால டிசைன் பண்ணப்படணும். கபருல வைக்கப்பட்டதற்கு பின்னால எங்களுடைய இந்த அமல்கள் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இத மறந்து இன்றைக்கு எத்தனையோ பவுடர்கள் இவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கழிஞ்சு கொண்டு போகுதோ, ஆனா இன்றைக்கு இருந்த முகம் நாளைக்கு இருக்காது. சில வேளை இவர் பாவிக்கிற கிரீம் அவருடைய உடம்புக்கு எஃபெக்ட் ஆகிரும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, உடம்ப டிசைன் பண்ணணும். ஒரு மனிதனுக்கு ஈமானுடைய அடையாளம் அவனுடைய முகத்திலே விளங்கும். அவனுடைய பிரகாசமான முகம் காட்சியளிக்கும். எவ்வளவு அமல கூட்டிக் கொள்றோமோ உடம்பு அழகாகும். இதைத்தான் இஸ்லாமே சொல்லி தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு அமலால எங்களுடைய உடம்பை டிசைன் பண்ணலுமோ அமல்களை கூட்டிக் கொள்ளுங்க. மௌத்துடைய கட்டம் நல்லா இருக்கும். மௌத்தாகும் போது எங்களுடைய முகம் பிரகாசித்த நிலையில மௌத்து எங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கத்தை பார்த்த நிலையில எங்களுக்கு மௌத்து இருக்கும். எப்ப உலகத்துல நாங்க அமல்களினால எங்களுடைய லைஃப டிசைன் பண்ணினோம்டா மௌத்து நல்லா இருக்கும், கபரு வாழ்க்கை நல்லா இருக்கும், சொர்க்கம் போவோம்.